அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து மிராக்கிள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மிராக்கிள்ஸையும் என்னால் இங்கே நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அவங்க என்ன ரொம்ப பேருக்கு அதெல்லாம் தெரியுமாங்கிறதே எனக்கு தெரியல. பர்சனலாக எனக்கு ஒன்று நடந்தது. அதாவது வந்து என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டு. அப்போ வந்து அந்த டேட்டு அதாவது வந்து டாக்டர்கிட்ட அந்த ஃபைனல் ஸ்கேனிங் போய் பார்க்கும் பொழுது அந்த டாக்டரை எடுத்து பார்த்துட்டு ஃபீமேல் டாக்டர் அவங்க சொன்னது என்னென்னா, குழந்தை வந்து குறுக்க இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா தாயையும் குழந்தையும் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அப்போ என்னுடைய மனைவியினுடைய தாயார் அவங்க தந்தையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. நான் அங்கேருந்து நேராக ஹஜத்துகிட்ட வந்தேன். ஹஜத்துகிட்ட வந்து இதை வந்து சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே ஹஜத் அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கி பார்த்தாங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தேன். வாங்கி பார்த்தாங்க. வாங்கி பார்த்துட்டு ஹஜத் அப்படியே சொன்னாங்க, ஆமாம். நான் கேட்டேன், ஆமான்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது இப்போண்ணா அப்படின்னு. ஏன்னா என்ன பண்ணுறது நான் கேட்குறேன், ஒரு 3 நாள் வெயிட் பண்ண சொல்லு. இப்போ எப்படின்னீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே சிசேரியன் பண்ணணும், இல்லைன்னா தாயையும் பார்க்க முடியாது குழந்தையும் பார்க்க முடியாதுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. நான் அங்கேருந்து வந்து சொல்கிறேன், 3 நாள் வெயிட் பண்ண சொல்லி. 3ஆவது நாள் இந்த குழந்தை நார்மல் டெலிவரியாக பிறக்கும், அதுவும் அதிகாலை 4 மணிக்கு பிறக்கும் என்ன அப்படின்னாங்க. அப்படின்ன உடனே சரி அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் தண்ணி ஊதி தரேன், தண்ணியை மட்டும் கொண்டு போய் கொடு அப்படின்னாங்க. தண்ணி ஊதி டெய்லியும் கொடுப்பாங்க, கொண்டு போய் 2 நாள். அப்புறம் அங்கேருந்து வந்து சொன்னேன், 2 நாள் ஆச்சு என்ன, இப்போ கூட்டிகிட்டு போக சொல்லு, இப்போ லண்டனுக்கு வேண்டாலும் கூட்டிகிட்டு போக சொல்லு, ஏன்னா நார்மல் டெலிவரி தான் ஆகும் போ அப்படின்னாங்க. அங்கேருந்து வந்து சொன்னேன், நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா அந்த டேட் வந்துருச்சு, அந்த 3rd டே அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ கூப்பிட்டு போக சொல்லுன்ட்டாங்க. போன உடனே நான் அங்கேருந்து போகிறோம். அங்கேருந்து வந்து அப்போ என் ஒய்ஃபுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து சில பேர் வந்து கூத்தாநல்லூர் புதக்குடிக்காரங்க, அவங்க அங்கேருந்து வந்து இங்கேயெல்லாம் பார்க்க வேணாம், தஞ்சாவூரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. அதை நான் போய் சொன்னேன், தஞ்சாவூர் கூப்பிட்டு போனுங்கிறாங்க, எங்கே வேணாலும் கூப்பிட்டு போக சொல்லுப்பா, நார்மல் டெலிவரி வேண்டாம் நீ எழுதி வச்சுக்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இவ்வளோ காக்ஷூராக ஒரு டாக்டர் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு எனக்கே ஆச்சரியம். என்ன சரி அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம், நீடாமங்கலத்தை தாண்டுறோம், லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் மாமனார் அங்கேருந்து கேட்குறாரு, என்ன தம்பி லேபர் பெயின்? நான் தான் சொன்னேன்ல நாகப்பட்டினத்திலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, நீங்கள் தானே ஹஜரத்தோட பேச்சை கேட்க மாட்டேன், இவங்களோட பேச்சை கேட்டீங்களே இப்போ பாருங்கள் அப்படின்னா. எங்கே அங்கேருந்து திரும்பி நாகப்பட்டினத்துக்கு வர முடியாது, பாதி தூரம் தாண்டியாச்சு, அம்மாப்பட்ட கிட்டே போயாச்சு. அம்மாப்பட்ட கிட்டே போன உடனே என்ன பண்ணுறது, நேராக அங்கேயிருந்து போயாச்சு. போன உடனே டாக்டர் விஜயான்ட்டு, ஏன்னா ஒரு ஃபேமஸ் ஜெனகாலஜிஸ்ட். ஆனால் ஜெனகாலஜிலேயே பார்த்திங்கன்னா பிரசவத்திலேயே இந்தியாவில் குறிப்பிடத்தக்க ஒரு டாக்டரில் அவங்க ஒருத்தவங்க, மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரும் கூட. அவங்க போன உடனே அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு போனாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்கள தான் எல்லாமே நம்ம நவந்துக்கிட்டாச்சு. ஏன்னா இனிமேல் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை ஏன்னா அப்படின்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து வந்து போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தாங்க தலை திரும்பி வந்துருச்சு. ஏன்னா நைட்டு ஒரு 3 to 4க்குள்ளே குழந்த பிறந்துட்டோம் அப்படின்னு உடனே நான் ஏன் சொன்னேன். என் மாமனார் அப்படியே பார்க்குறாரு. தம்பி ஹஜரத்து சொன்னாங்க, நீங்கள் அதே டயத்தை அவன் டாக்டர்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன சொல்லியா கொடுத்தேன் டாக்டர்கிட்ட அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நார்மல் டெலிவரி. ஏன்னா ஹஜரத்து தான் பேர் வச்சாங்க என்னுடைய மகளுக்கு. அது எப்படி அது சொல்ல முடிஞ்சது இவ்வளோ காக்ஷுரம்? முதல்ல நமக்கும் அதாவது வந்து எவ்வளோ பெரிய இதை வந்து நான் தூக்கி வந்து ஹஜரத்துகிட்ட கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது வந்து இது இப்படி தான் ஆகும், அது வரை நீ வெயிட் பண்ணு அப்படின்னோன்னா அந்த வார்த்தையே நாம் நம்பணும். அதுதான் உஸ்தாத், அதுதான் சிசியப்பி. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறான், குருவே நமகாங்கிறான். குரு தான் எல்லாங்கிறான், வேறு யாரும் கிடையாது. குரு தான் ஃபைனல், குருக்கு அப்புறம் கடவுள் தான்.
இறைவன் தான், ஆண்டவன் தான். அந்த குரு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம அப்படியே உள்வாங்கணுமே ஒழிய, நம்மளுடைய அறிவையே ஞானம் நமக்கு இருப்பதாக நினச்சிக்கிட்டு நம்ம போட்டோம்னா அங்கே எல்லாமே தப்பு தப்பாக போய்டும். இந்த மிராக்கிள் அற்புதங்கள், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர், அங்கேருந்து வர்றாரு, ஒரு பெரிய ரோட் கான்ட்ராக்டர், பெரிய ரோட் பிஸ்னஸ் மேன், ரோட் கான்ட்ராக்டர், ரோடு எடுத்து சேருவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ரோட் கான்ட்ராக்ட். ஏன்னா யூசுஃபாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரை ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா கூப்பிட்டு வந்தாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி, நான் உனக்கு சொல்லித்தரேன், இதை செய் அப்படின்ட்டேன். செஞ்ச உடனே அவருக்கு கேன்சர் குணமானது. கேன்சருங்கிறது எங்கே உருவாகுங்கிறத ஹஜரத் சொன்ன பிறகு தான் அது ஏன் இன்க்யூரபுள்ங்கிறது மெடிக்கல் சயின்ஸால், எந்த சயின்ஸாலையும் அதை குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஒரு முறை நாகூரில் ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் ஒரு விக்கல் வருது. விக்கல்னீங்கன்னா அந்த மாதிரி விக்கல் பார்த்துருக்கவே முடியாது. விக்கல் ஒரு செகண்ட் அப்படியே விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் வரும், அடுத்த செகண்ட் வரும், அடுத்த செகண்ட் வரும், அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த அம்மா கூட்டிக்கிட்டு அந்த பெண்ணை அப்போலோ வரையும் கொண்டு போனாங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, குணப்படுத்தவே முடியல. ஒரு பகல் நேரம் 12:30 மணி இருக்கும், ஹஜரத்தில் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே இந்த மாதிரி அவங்களுக்கு ஹஜரத்துக்கு நல்லா தெரியும், நல்ல பழக்கமானவங்க. இந்த மாதிரி விக்கல் எடுக்குது, மாதிரி கல்யாணம் இருக்குது, ஆனால் விக்கல் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்குது, இவளுக்கு ஒன்றும் நிறுத்த முடியலை, என்னான்னு தெரியல ஹஜரத்து, நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே ஹஜரத் என்ன பண்ணாங்க, ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஓதுனாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், தலையில் கையை வச்சு அப்படியே ஓதுனாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த விக்கல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விக்கல் வரவே இல்லை. இப்போ போய் கல்யாணம் பண்ணுங்கன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களான்னா எதையும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டார்.